ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமே பேர் த லெஜெண்ட் ஆஃப் மேஜிக் அவுட்ஃபிட் எபிசோட் நம்பர் 26 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம ரிங்கை வந்து நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு அந்த ஜாடி வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்குங்க, அதாவது ஜெக்கு வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்குங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேணுமா, அது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியல, அது வேஸ்ட்டு மாதிரி குப்பையில் தான் போட்டிருக்காங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அந்த ரிங் எனக்கு கண்டிப்பாக வேணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கோங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் போய் ட்ரை பண்ணி வாங்க பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பான். அப்போ நம்ம லீலி, அப்புறம் நம்ம மோட்டோ, அப்புறம் கேப்டன், அவங்க நான் மொத்தம் 4 பேரும் அப்படியே அந்த இடத்துக்கிட்ட போகிறாங்க. போய் அந்த ஜெக்கை எடுத்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க வியாபாரிலாம் அதை பார்த்து நீ கொஞ்சம் புத்திசாலியாக தான் பாருக்க, இது ரொம்ப வேல்யூபுல்லாக ஒன்று பெருசாக ஒரு கதை மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் குப்பையில் போட்டிருக்காரு. இருந்தார் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப வேல்யூபுல்லான ஒன்றுங்கிற மாதிரி சொல்கிறாரு, ஏன்னா காசு பறிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்போ நம்ம ஹீரோ எனக்கு இது வேணுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்ட நம்ம கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி இது கொஞ்சம் வேல்யூவாக இருக்கும்பா, ஒரு 200க்கு மேலே தேவைப்படும் உனக்கு, தெரியா கிறிஸ்டல் தெரியும், 200 கிறிஸ்டல் தெரியுங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அப்படியா அவ்வளோ ரேட்டாக இது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்புகிற மாதிரியே இல்லையே, ரொம்ப அதிகமாக வேலை சொல்கிறீங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம லீலிலாம் நீங்கள் என்ன இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்கள் புதுசாக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இப்படி ஏமாற்றுறீங்களே எங்களை மாதிரி லீலி அந்த இடத்துல கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம கடைக்காரர் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, இது ரொம்ப வேல்யூபுல்லான ஒன்று, அதனால தான் நான் சேஃபாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த இடத்த என் கண்ணுக்கு முன்னாடியே வச்சுருந்தேன். இது எவ்வளோ வேல்யூபுல்லான ஒன்று உங்களுக்கு தெரியாது, இதோட காஸ்ட்டு 200 பவுனுக்கு மேலே, நீ எங்கே வேணாலும் போய் கேட்டு பாருங்க, இதான் வேலை சொல்லுவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. அதெல்லாம் கேட்ட நம்ம லீலி இப்போ நம்மளை ஏமாட்ட பார்க்குறா நம்பாருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த பொருளே வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க. அதை பார்த்து அந்த கடைக்காரர் தான் நம்ம ஓரா பேசிட்டோமோ, சரி ஓகே பாரு ஏன் தம்பி இங்கே வாப்பாங்கிற மாதிரி கூப்பிட்றாருங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வராங்க. வந்து நீ எவ்வளோதான் தருவங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு 20 இது கிறிஸ்டல் தரங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த கடைக்காரரும் 20 தான் தருவியா, ஐயா சரி வழியில் இது வேஸ்ட்டாக தான் கிடைக்குது, இதே கொடுக்க வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி கொடு 20 காயின் கொடுத்து இந்த ஜெக்கு எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு வெப்பன் மாதிரி இருக்குங்க, அதாவது ஒரு ஸ்பாட் இருக்குங்க, ரொம்ப டேமேஜ் ஆகி அந்த இடத்துல அதுவும் குப்பையில் இருக்காங்க, அவனுங்க போட்டு வச்சுருக்கானோ. அதை பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்போ அந்த ரிங்கை எதுவும் சொல்லுனா, இந்த ஸ்பாடை நீ வாங்கிக்கோ, இதுவும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒன்று தாங்கிற மாதிரி சொல்லுங்க. அதை கேட்டால் நம்ம ஹீரோவும் அப்படியே அந்த ஸ்பாட் அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒன்று, சரி ஓகே இதையும் வாங்கிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாடை எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ திரும்பி போகிறாங்க அந்த இடத்துக்கு. ஏன் கடைக்காரரு இந்த ஸ்வாடி நான் எடுத்துக்கிறேன், இதோட விலை என்னங்கிற மாதிரி சொல்கிறாரு கேட்குறாருங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறேன்னா, அது உடஞ்சி போன ஸ்குவாட் தான், அதுக்கு விலை ஒரு 30ங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை படத்தை தூக்கி போட்டு என்ன நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த ஸ்குவாடை நான் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி அந்த ஸ்குவாடை எடுத்துடுறாங்க நம்ம ஹீரோவும். அப்போ தூரத்துலேருந்து ஒருத்தன் பச்சைக்கல்ல முடி வச்சு ஒருத்தன் வராங்க, எனக்கு இந்த ஸ்குவாடு வேணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, என்னை மன்னிச்சிருங்க நான் ஆல்ரெடி இதை வாங்கிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டாலும் லைட்டாக கடுப்பாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடைக்காரத்தை போய் என்ன கேட்குறான்னா, அவன் எவ்வளோ பணம் தண்டா உங்களுக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டோன்னா அவர் வந்து 20 தண்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு 30 தரேன், எனக்கு அந்த ஃப்ராடு வேணும் வாங்கிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்ட அந்த கடைக்காரன் அப்படியா சரி ஓகே நீங்கள் 30 தரீங்களா, எனக்கு அதுவே போதும், நான் உங்களுக்கே நான் தரேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்ககிட்ட படத்தை வாங்கிக்கிறாருங்க. வாங்கிட்டு என்ன சொல்கிறேன்னா, ஏப்பா தம்பி அந்த ஸ்வாடை தாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டே கேட்குறாங்க. அதை கேட்ட கேப்டனு மோட்டோ எல்லாருமே கடுப்பாயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நம்ம ஆல்ரெடி டீலை அக்ரி பண்ணிட்டோம், ஆல்ரெடி உங்களுக்கு பணமும் தந்துட்டு ஸ்வாடையும் எடுத்துட்டாங்க, திருப்பியில் என்னால் தர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும். அப்போ அந்த பச்சை கலர் முடிக்காரன் என்ன சொல்கிறான்னா, ஏன்பா டேய் அவன் தான் கடைக்காரனே உனக்கு தரமாட்டேங்கிற மாதிரி சொல்கிறான், நீ எதுக்குடா நீ கேட்டுட்டு இருக்க டாடா ஸ்வாடுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காருங்க. அதை கேட்டால் நான் கடைக்காரர் என்ன சொல்கிறேன், அவர் சொல்கிறேன் ரைட் தான், உனக்குலாம் விற்க முடியாது, நான் ஸ்வாடை திருப்பி உனக்கு திருப்பி என்ன என்னோட காசு நீ கொடுத்துருங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, என்னெல்லாம் திருப்பிலாம் தர முடியாது, நான் அந்த ஸ்வாடை வாங்கிட்டேன், இம்மா அந்த ஸ்வாடு என்னோடது, நான் உனக்கு தரணும்லாம் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, என்ன நீ என்ன பயன்படுத்த பார்க்குறியா, ஆல்ரெடி நான் இந்த டீலை முடிச்சு இந்த ஸ்வாடையும் எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன், அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நீங்கள் பேசுகிறே தப்பான விஷயங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. நான் தான் ஃபஸ்ட்டு பே பண்ணேன், அதனால எனக்கு தான் அந்த ஸ்வாடு என்னோட தான் அந்த ப்ரோக்கன் ஸ்வாடுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. மோட்டோவும் அதுக்கப்புறம் கேப்டனும் லீலியும் 3 பேருமே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டாக தாங்க அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இதுக்கு மேலே ஏதாவது என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க அதிகம் கூப்பிட்டு இதை பற்றி விசாரிக்க வேண்டி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்ட கடைக்காரன் என்ன பயம்படுத்தி பார்க்குறியா, எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காருங்க. அதை கேட்டால் நம்ம ஹீரோ அவனோட பவரை காட்டுறாங்க, அந்த இடத்துல ஒரு எனர்ஜி சோர்ஸை எடுத்து வெளில காட்டுறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் ஓ
நீங்கள் இன்னர் காம்படிஷனுக்கு வந்திருக்கியா நீங்கிற மாதிரி நம்ம கடைக்காரர் பாட்டு லைட்டாக பயப்படுறாருங்க. அப்போ அந்த பச்சை முடிக்காரன் என்ன பண்ணுறான்னா, அப்படியா உங்ககிட்ட மட்டும் தான் பவர் இருக்கா, நீ மட்டும் இன்னர் காம்படிஷனுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறியா, நானும் இன்னர் காம்படிஷனுக்கு தான் வந்திருக்கேன்னு அவனோட பவர் அந்த இடத்துல வெளிக்காட்டுறாங்க. அவனோட பவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேரியேஷனாக இருக்குங்க. அதாவது எப்படின்னா ஒரு வேரோட பூவோட சட்டிங்கிற மாதிரி இருக்குங்க, கிரீன் கலர் சோர்சஸ் மாதிரி இருக்குங்க அது பார்க்கறதுக்கு. அப்போ நம்ம லீலியை என்ன சொல்கிறேன்னா, நானும் இந்த காம்படிஷனில் நாங்களும் கலந்துக்க தான் வந்திருக்கோம், உங்ககிட்ட மட்டும் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன், எங்கள் டீம் பவர் இருக்குது, எங்கள் அகாடமிலையும் நாங்களும் ஸ்ட்ராங்கான ஆளுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்ட நம்ம அந்த பச்சை முடிக்காரன் என்ன சொல்கிறான்னா, ஏய் அப்படியா, நான் உங்களை மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, உங்கள் அகாடமி தான் டாப் 4 கூட வராமல் ஓடி போன அகாடமியில் இருந்து வரீங்க. ஓ நான் இப்போ எங்கள் அகாடமிலாம் டாப் 4 இருக்குப்பா, நான் இங்கே என் பக்கத்தில் இருக்கேன் பாரு, இவன் கூட இந்த இன்னர் காம்படிஷனுக்கு தான் வந்திருக்கான். சரி ஓகே இங்கேயே சண்டை போடணுனாலும் சண்டை போடலாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்ட மோட்டோவும், அப்படியா சண்டை போடணுமா, நான் கூட ரெடி தாங்கிற மாதிரி மோட்டோ அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதெல்லாம் பார்த்தா இந்த கடைக்காரன் லைட்டாக பயந்துடுறாங்க. பயந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஏப்பா இங்கெல்லாம் சண்டை போடக்கூடாதுப்பா, நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா நானும் கேஸில் மாட்டிப்பாப்பா, என்னையும் வாரியர்ஸ் பிடிச்சிருவாங்க, நைட்ஸ்லாம் தயவு செஞ்சு இங்கே சண்டை போடக்கூடாது, மேஜிக்கில் இருந்தாலும் மட்டும் நீங்கள் சண்டை போடணும், தயவு செஞ்சு இங்கெல்லாம் சண்டை போட்டுறாதீங்கப்பா, எனக்கு கேஸ் ஏற்றி விட்டுறாங்கங்கிற மாதிரி பயந்துட்டே சொல்லிட்டு இருக்காருங்க. அதெல்லாம் கேட்டால் அந்த பச்சை முடிக்கணும், சரி விடு காம்படிஷனில் ஒன்று நான் பார்த்துக்கிறேன், இன்னைக்கு உனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், சரி கிளம்பு, நீ இந்த சோடை இப்படிக்கு வச்சுக்கோ, எப்படி இருந்தாலும் திருப்பி நான் தான் அவங்ககிட்ட வாங்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட டீம் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ அந்த பச்சை முடிக்கிறேன் என்ன சொல்கிறேன்னா, இவங்ககிட்டேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒன்று ஆறா வந்துட்டுருக்கு, சரி ஓகே இன்னர் காம்படிஷனில் ஒன்று நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்கவன்ட்ட. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுட்டு இருக்குது, அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இது வரையும் பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.